يا رب العالمين الله الله صل على ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரமலானோட 2வது நாள் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நேத்து வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த ரமலான்ல நம்ம எல்லா சஹர்லயும் இஃப்தார்லயும் எப்படி நம்ம செய்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவா போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சஹருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, டைம் கொஞ்சம் இருந்தது. சரி வெளியலாம் கூட்டி வரட்டி எல்லா வேலையும் சஹர்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வேகமா வந்து எல்லாம் கூட்டி வரனேன். இவங்களுமே தொழுகை வந்து கிளம்பிட்டாங்க. என் பையனும் வேற பள்ளியாசலுக்கு வந்து தொழுகை வைக்க போறான். அவன் அங்க போயிட்டான் காலையிலேயே. அவங்க 2 பேத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு நான் திரும்பவும் வந்து தொழுதுட்டு, சரி பாத்திரம்லாம் கழுவிடலாம் 5:30 தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணாம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் பேக் டு ரொட்டீன் மாதிரி கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ் செல்ஃப் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. பாலுமே சூடு பண்ணியாச்சு. வெயில் டைம் அப்படிங்கிறனால காலைல 2 வாட்டி பால் வந்து சூடு பண்ணிடணும். இல்ல கெட்டு போயிரும் அப்படின்ட்டு அதுவுமே காய்ச்சிட்டேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் பிசினு, ஜம்ஜாவதி இது 2க்குமே தண்ணி ஊத்தியாச்சு. நீங்க பாட்டுக்கு ஜில்லுன்னு இருங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜில்லுன்னு குடிச்சுக்கிறோங்கள அப்படின்னு சொல்லிட்டு. Oh my god. சமையல் ஃபுல்லா மாப் போட்டு விட்டுட்டேன். அப்பதான் கொஞ்சம் கிளீனா இருக்கும். எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நச நசன்னு இருந்தா செட் ஆகாது. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரூ. 30 வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நெறைய வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணி கஞ்சிக்கு தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் வந்து வெண்டைக்காய் சால்னா சகருக்கு செஞ்சுக்கலாம்னு அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வெண்டைக்காவா, வெள்ளரிக்காவான்னு தெரியலங்க. டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு வெண்டைக்காய் நான் பார்க்கவே இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாரி பார்க்குறேன். நீங்க பார்த்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சமையல் வேலைய முடிச்சுட்டு இருக்கும்போது என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் போடுற வேலை எல்லாமே முடிச்சுட்டா. அசருக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோ உருளைக்கிழங்கு ரூ. 100 வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வீணாயிருமேன்னு சொல்லிட்டு பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். நான் அதை பிளான் போட்டு அதை நைட்டுக்கு செஞ்சாச்சு. இன்றைக்கி வடை பச்சி எதுவுமே போடலை. இன்றைக்கி கஞ்சிக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் பொரிச்சிருந்தல அதுவும் உருளைக்கிழங்கு பொரிச்சது 2மே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது மாதிரி தாங்க போச்சு நோம்பு திறக்கிறதும் சஹரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சஹருக்கு இஃப்தாருக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.